தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பலத்த காற்று காரணமாக வாழை மரங்களும் காய்கறி செடிகளும் கடுமையாக சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசியதோடு இடியுடன் கூடிய மழை பெய்தது. காற்றின் வேகம் தாங்காமல் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் வாழை பயிரிட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மல்கொத்திபுரம் தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தேவண்ணா என்பவரின் பசுமாடு இடி தாக்கி உயிரிழந்த நிலையில் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த குடுமியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி மாரி தம்பதி 70 அடி பரப்பளவில் தகர செட் அமைத்து தக்காளி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை விற்பனைக்காக பாதுகாத்து அங்கேயே தங்கி வந்தனர். பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில் தகர செட்டானது 100 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. நல்வாய்ப்பாக உயிர் சேதமில்லை. கிராம நிர்வாக அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் லிங்காபுரம், காந்தவயல் மற்றும் பவானிசாகர் அணை பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த சுமார் 2,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதேபோல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பவானிசாகர் பகுதியில் அடித்த சூறாவளி காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான வாழைகள் சேதமானது. இதனால் சோகத்தில் மூழ்கியுள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த சூறை காற்றுடன் பெய்த மழையால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கேரளாவில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் மாநிலம் முழுவதும் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரித்திருந்த நிலையில் வரும் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வயநாட்டில் 7ஆம் தேதி மஞ்சள் எச்சரிக்கையும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் சில இடங்களில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டுப்பாளையத்தில் சுட்டெரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கோடை மழை பெய்தது. மழையில் நனைந்தபடியே தண்ணீரில் குழந்தை குதித்து ஆனந்தமாக விளையாடியது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு உட்பட்ட ஆலந்தூர், ஆட்டையம்பாளையம், சேயூர், கருவலூர், சூளை உட்பட பல இடங்களில் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சத்தியமங்கலம், பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கொடைக்கானல் பகுதிகளில் பெய்த மிதமான மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர். திடீர் மழையால் பல நாட்களாக எரிந்து வந்த காட்டு தீ கட்டுக்குள் வர வாய்ப்புள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.